வணக்கம். தமிழகம் முழுவதும் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்ப தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகம் முழுவதும் இலவசமாக அரிசி வாங்கக்கூடிய அனைத்து ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுமே கட்டாயமா பாருங்க. உங்களுக்காக தான் தமிழக அரசானது தற்போது புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தாயுமானவர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள பார்த்தீங்கன்னா வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தில இந்த மாதம் அதாவது டிசம்பர் 2, 3ஆம் தேதி ஸோ இந்த 2 தேதிகள்ல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது இந்த திட்டத்த வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி நாள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பொருட்கள் வாங்கியிருக்கணும். ஸோ நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, பொருட்கள் குடுக்கும்போது வீட்ல பார்த்தீங்கன்னா இல்லாம இருந்திருப்பாங்க. எங்கேயாவது வெளியில பார்த்தீங்கன்னா போயிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் மூலியமா பயன் கிடைக்கும்னா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. ஏன்னா, அவங்களால ரேஷன் கடைகளுக்கு நடந்து வந்து கூட்ட நெரிசல்ல வாங்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த திட்டத்த வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ, இப்போ ஒரு வேள இந்த திட்டத்தில பொருட்கள் வாங்கல அப்படின்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஸோ, வீடுகளுக்கு வந்து குடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க ரேஷன் கார்டுல வேற குடும்பத்தின் நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட குடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா ரேஷன் கடைகள்ல வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் தான் வாங்க முடியும். வெளிநபர்கள் யாரையாவது அனுப்பி வாங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா தரமாட்டாங்க. ஸோ, இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, இத அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, உங்க வீட்ல முதியோர்கள் யாராவது இருக்காங்க, இல்லன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒரு டைம் ரேஷன் கடைக்கு கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்லி சப்மிட் பண்ணி அவங்களுடைய ப்ரூஃபு ஸோ இப்போ மாற்றுத்திறனாளியா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? அத குடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேள முதியோரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆதார் கார்ட்லயே ஏஜ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத குடுத்து வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வந்து ஒரு வேள தொலைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து நேரடியா போயிட்டு ரொம்ப அலைச்சல் மாரி இருக்கும். அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல இப்போ வாங்கிக்கலாம். அதாவது ஒரிஜினல் ரேஷன் அட்டையே ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசானது தற்போது புதிய ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரி யார கேட்டாலும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாம, இனிமேல் நீங்க ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்கும்போது, உங்களுக்கு வந்து எடை மிஷின்ல பார்த்தீங்கன்னா, நேரடியா மிஷின் மூலியமா தான் பண்ணாங்க. ஆனா இனிமேல் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய பிஓஎஸ் மிஷின் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அதாவது ரேஷன் கடைகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரேஷன் அட்டை வச்சு பதியிற மாரி இருக்கும், கைரேகை வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப இருக்கக்கூடிய ரேஷன் தெராஸ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எடை வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத அதுவே பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லிரும். எவ்வளோ கோதுமை குடுக்கணும், எவ்வளோ அரிசி குடுக்கணும், பருப்பு குடுக்கணும், சீனி குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிலேயே இருக்கும். ஸோ ஒருவேள உங்களுக்கு வந்து கார்டுல பார்த்தீங்கன்னா, ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கூடுதலாக அரிசி கிடைக்கும். இது போன்ற தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.